அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்தும் உரிய ஊதியம் வழங்க கோரியும் ஏயுடி மற்றும் மூட்டா அமைப்பினர் மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன் அவர்களின் கோரிக்கை குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் ஊதியம் வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அரசாணை எண் 5 முழுமையாக அமல்படுத்த வேண்டும், நியாயமான ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை வழங்கிட இன பேராசிரியர் பணி மேம்பாட்டிற்கு முனைவர் பட்டம் என்ற நிபந்தனையை தளர்த்திட வேண்டும், எம்ஃபில் பிஎட்டுக்கான ஊக்க ஊதிய உயர்வை வழங்கிட வேண்டும், புத்தொழி புத்தக பயிற்சிக்கான கால நீடிப்பை வழங்கிட வேண்டும், பேராசிரியர் பணி மேம்பாட வழங்கிட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியு மூட்டா சார்பில் மதுரை ஆரப்பாளையம் பெத்தானியாபுரம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த மறியல் போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காலவாசல் பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. அவர்களிடம் காவல்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அலுவலகத்திலும் கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்திலும் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகங்களிலும் அதிகாரிகளை நேரில் பலமுறை முறையிட்டும் இதனால் வரை எந்த பலனும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு ஊதியத்தை நிறுத்திட இலவச திட்டங்களை வழங்க எங்கள் நிதியை பயன்படுத்துகிறார்கள் என்று இதற்கு பதிலாக எம்எல்ஏ ஊதியத்தையே அறிவாலயத்தில் இருந்து கொடுக்காமல் எங்களின் ஊதியத்தை தராமல் இழுத்தடிப்பது ஏன் உள்ளிட்ட கேள்வி எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.